வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச பைனாப்பிள் கேசரி. நம்ம நிறைய குழந்தைங்க டைரெக்டாக ஃப்ரூட்டாக கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவைன்றதை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி நான் அந்த பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு ஒரு பைனாப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை முள் இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டி எடுத்துக்குவோம். முதல்ல சுற்றி இருக்க தோலெல்லாம் நம்ம வெட்டிடுவோம். சுற்றி இருக்க தோலை வெட்டினதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கண்ணுங்க மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கக்கூடிய முள்ளையும் நம்ம எடுத்துருவோம். ஏன்னா நம்ம கேசரி சாப்பிடும்போது அந்த முள் நமக்கு வந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி கண்ணை தோண்டி எடுத்துக்கலாம். அந்த சின்ன சின்ன முள்ளு மாதிரி இருக்குதுங்களா, அந்த பீஸை நம்ம தோண்டி எடுத்துடலாம். தோண்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஸ்லைஸில் நமக்கு அவுட்டரில் இருக்க அந்த பகுதி மட்டும் போதும். நடுவில் இருக்க தண்டு நமக்கு வேண்டாம். நடுவில் இருக்க தண்டு வந்துச்சுன்னா நமக்கு நரிச்சின்னு சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நான் ஓரத்தில் இருக்க பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நடுவில் இருக்க பீஸை வெட்டி எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த நடுவில் இருக்கக்கூடிய பீஸை நம்ம தனியாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நமக்கு தேவை இந்த ஓரத்தில் உள்ள சதி பகுதி மட்டும்தான். அதையும் சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டி போட்டுக்குவோம். அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது நல்லா மசிஞ்சிரும். ஸோ நரிச்சின்னு இருக்காது. இந்த வெட்டி வச்ச சின்ன சின்ன துண்டுகளோட கொஞ்சம் ஜீனி சேர்த்து 30 நிமிஷம் ஊற வச்சுருவோம். ஏன் 30 நிமிஷம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா, சில பழம் வந்து புளிப்பான சுவை இருக்கும், சில பழம் நல்ல இனிப்பாக இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்க தெரியாது நமக்கு. ஸோ ஒரு 3 ஸ்பூன் ஜீனி போட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா நல்ல ஸ்வீட் ஆயிரும். நமக்கு சாப்பிடும்போது ஸ்வீட் மட்டும்தான் வரும், புளிப்பு சுவை வராது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நான் இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்திருக்கேன், அதனால் 5 கப் தண்ணி ஊற்றுறேன். அது கூட கலருக்காக ஒரு சின்ன பிஞ்ச் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். சப்போஸ் விருப்பம் இல்லாதவங்க மஞ்சள் கூட போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மெல்ட் பண்ணிடுவோம். 3 ஸ்பூன் நெய் போட போகிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகுது. இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்துக்குவோம். நான் இன்றைக்கி கொஞ்சம் முந்திரியை 2-3 உடச்சி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். முந்திரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்குவோம். அடுப்பை எப்போவுமே மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ஹையாக வச்சிட வேண்டாம். இப்போ முந்திரி பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 கப் ரவை இது கூட சேர்த்துக்குவோம். நான் தண்ணி எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் இன்றைக்கி 2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரவையவும் இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ முந்திரி, ரவை, நெய் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம ஏற்கனவே அடுப்பில் கொஞ்சமாக எல்லோ கலர் போட்டு தண்ணி சுட வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அது நேரம் கொதி வந்திருக்கணும். பார்த்திங்கன்னா கொதி வர தயாராக நிற்கிது. தண்ணி கொதிக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு. பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. தண்ணி நல்லா கொதிக்கும்போது அது கூட 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க ரவையில் இந்த தண்ணியும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். சூடான தண்ணிங்கிறதுனால 3 நிமிஷத்தில் ரவை நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ரவை கட்டி பற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எங்கேயுமே ரவை வந்து கட்டி பற்றக்கூடாது. கட்டி பட்டுச்சுன்னா உங்களுக்கு கேசரி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கொதிக்கும். கொதிக்கிற ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பபுள்ஸ் நம்ம மேலே தெரிக்கும். இப்போ நல்லா ரவை வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ஜீனியை சேர்த்துருவோம். 1 கப் ரவைக்கு
2 கப் ஜீனி போடுறேன். இது நல்ல இனிப்பு, நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இல்லை இனிப்பு கம்மியாக வேணுங்கிறவங்க 1 கப் ரவைக்கு 1.5 கப் ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் 4 கப் ஜீனி சேர்த்துட்டேன். அது கூட நம்ம ஏற்கனவே 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பைனாப்பிள் ப்ளஸ் ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருப்போம். அந்த பைனாப்பிள் ஜீனி கலவையவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பைனாப்பிள் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஜீனி மெல்ட் ஆக ஆரம்பித்தோடனே கொஞ்சம் லிக்யூடாக வர்ற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்திலே ஜீனி இறுக ஆரம்பித்து நல்லா கெட்டியாக வந்துடும். பார்த்திங்கன்னா ஜீனி மெல்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றின பதத்துக்கு திருப்பி வர்ற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஜீனி நல்லா இறுகிரும். கட்டி மட்டும் எந்த இடத்துலையும் வந்துடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 3 ஏலக்காய் அதை நல்லா தட்டி அது தூள் வச்சுருக்கேன். அதை நல்லா மேலே தூவிடுறேன். இப்போ ஏலக்காய் தூளும் நல்லா சேர்ந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். வாவ், சூப்பர். இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி சாப்பிட தயாராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சுவையான பைனாப்பிள் கேசரி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.